ஆண்டவர் போதிக்கிற ஒரு தேவன். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் போது அவர் நல்ல ஒரு போதகர், அதிகாரமுள்ளவராய் போதித்தார் என்பதாக கூட நம்ம வாசிக்கிறோம். ஒரு குட் டீச்சர் இயேசு கிறிஸ்து. அவர் ஜனங்களுக்கு அவசியமான தேவையான நல்ல காரியங்களை அழகாக போதித்து விளங்க பண்ணினார். அவர் போதித்த காரியத்தெல்லாம் பாருங்க, மக்கள் கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்களுடைய பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள் என்று அழகாக போதித்தார். காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது நூற்கிறதும் இல்லை, ஆனால் அது எவ்வளவு அழகாக பூர்க்கிறது. அதே மாதிரி தேவன் உங்களை உடுத்தி வைப்பார். இப்படியெல்லாம் அழகாக ஜனங்கள் புரிந்து கொள்ள வண்ணமாய் ஆண்டவர் போதித்தார். அவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிற அற்புதமான நல்ல போதகர். என்னுடைய வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டதெல்லாம் இயேசுவினிடத்தில் தான். அவருடைய வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது வசனத்தை கொண்டு அழகாய் போதித்து வழி நடத்துகிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி வாழ்ந்து நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சமாதானமா இருக்க முடியும் என்று அழகாய் போதித்து நடத்தினதுனாலதான் இந்த ஊழியத்துல நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்க பிசினஸ் பீப்புளா இருந்தா அதுக்கேற்ற போதனைகளை ஆண்டவர் தருவார். நீங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தா அதற்கேற்ற போதனை தருவார். நீங்க ஒரு குடும்பஸ்திரியாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பில் இருந்தால் அதற்கேற்ற போதனை தருவார். எல்லா விதமான காரியத்திலும் போதிக்கிற அற்புதமான ஆண்டவர் இயேசு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு போதனை ஆலோசனை தேவையா இருக்கிறது. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீங்க நல்ல போதகர், எனக்கு நல்ல காரியத்தை போதித்து எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்டா அழகாக உங்களுக்கு ஆலோசனை தருவார். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில என்ன பண்ணுவதுன்னு தெரியல, அப்படி கலங்கி நிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையா இருக்கிறது. குடும்ப காரியத்துல, தொழில் காரியத்துல, ஊழிய காரியத்துல உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையா இருக்கிறது. நீங்க ஆண்டவரை நோக்கினால் அழகாக ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும்.